வணக்கம். இப்ப நம்ம மீடியா சார்பா இப்ப இருக்க தோழர் இருக்காங்க, உங்ககிட்ட நம்ம பேசுவோம். எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க? சேலம் மாவட்டத்துல இருந்து வந்து என்ன தமிழ் வாழ்வு கட்சியில் என்ன பொறுப்புல இருக்கீங்க? சேலம் மாவட்ட மகளிர் அணி செயலாளரா இருக்கேங்க. உங்க பேருக்கா? மோனிகா. இப்ப நீங்க என்ன நிகழ்வாக இங்க வந்திருக்கீங்க? இங்க வந்து தமிழர் இனம் வந்து அழிஞ்சதுக்காக, மாவீரர்களுக்காக வீர வணக்கம் செலுத்துறதுக்காக நாங்க மகளிரான வந்து பாத்தீங்கன்னா 2 பஸ் கார்லாம் எடுத்துட்டு எல்லாரும் வந்திருக்கோம். சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. மற்ற வெளி மாவட்டம் மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ணன் வந்து தொடர்ச்சியா அந்த நவம்பர் 27 மாவீரர் நாள் வந்து முன்னெடுக்கிறாரா? கண்டிப்பா வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவீர நாளை வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நினைவு நாள் வந்து பாத்தீங்கன்னா செலுத்திட்டு தான் இருக்காரு அண்ணா. சரி, இப்ப நீங்க இருந்தாலும் அவர் வந்து கூட்டணி கட்சியில இருக்காரு, திமுக கூட்டணி கட்சியில இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல வந்து கரெக்டா தடமாறாம இருப்பாருன்னு நீங்க எப்படி நினைச்சு அவர் அண்ணன் வேல்முருகன் பின்னாடி நீங்க பயணிக்கிறீங்க? இப்போ வந்து அண்ணன் கூட்டணி கட்சியில இருக்கிறாரு. வர போஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதுக்கு கூட போகாம இதுதான் இந்த நிகழ்வு தான் முக்கியம்னு சொல்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு. வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான மக்களோட முன்னெடுத்து இது வந்து பண்ணிட்டு இருக்காரு.